வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணுங்கிறது தப்பில்லை. ஆனால் நம்ம சந்தோஷத்துக்காக அடுத்தவங்கள ஆப்ஷனாக வச்சுருக்கிறது தான் தப்பு. இன்றைக்கி நமக்கு ஒரு பொருள் பிடிக்கலைன்னா உடனே ரிப்ளேஸ் பண்ணிடுறோம். அதே பழக்கத்தை மனுஷங்க கிட்டேயும் காட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தால் கூட பிளாக் பண்ணுறது, டிலீட் பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸியாக மூவ் ஆன் ஆகிடுறோம். நாம் எல்லாருமே அட்டென்ஷனுக்கு பின்னாடி ஓடிட்டுருக்கோம். ஆனால் நமக்கு தேவையானது கனெக்ஷன். மனசு உடைஞ்சு நிற்கும்போது ஏன் ஒரு மாதிரி இருக்கன்னு கேட்குற அந்த ஒரு ஆள் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை ஜீரோ தான். உங்களை நீங்களாவே இருக்க விடுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் எப்பவும் விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ஜெனுவன்னஸ் இப்போ ரொம்ப காஸ்ட்லி. உறவுகள்ங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கிடையாது. நீங்கள் அன்பு போட்டால் அவங்க திருப்பி அன்பு போடுவாங்கன்னு எதிர்பார்க்குறதுக்கு. இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். ஆனால் நாம் இதை ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை பாதி பேருக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. ஒருத்தர்கிட்ட பழகிறதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இருந்து நமக்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறோம். இதுக்கு பேர் ரிலேஷன்ஷிப் கிடையாது, இதுக்கு பேர் நெட்வொர்க்கிங். பயன் இருக்கும்போது ஒட்டிக்கிட்டு பயன் முடிஞ்ச உடனே கழட்டி விடுறதுக்கு அவங்க ஒன்றும் யூஸ் அண்ட் த்ரோ பேனா கிடையாது, மனுஷங்க. நாம் எல்லாரும் நமக்கு பிடிக்காதவங்களை ரெட் ஃப்ளாக், டாக்ஸிக்னு லேபிள் ஓட்ட ரெடியாக இருக்கும். ஆனால் உண்மையை சொல்லட்டுமா, 100% க்ரீன் ஃப்ளாக் மனுஷன் இங்கே யாருமே இல்லை. அன்புங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது, அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. விவாதித்து ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க, விட்டு கொடுத்து நேசிங்க. உங்கள் கையை எப்பவும் ஈகோவை உயர்த்தி பிடிக்க பயன்படுத்தாதீங்க. தப்பு செஞ்சால் கூட அவங்க கையை பிடிச்சு தூக்கி விட பயன்படுத்துங்க. ஏன்னா ஒரு உண்மையான உறவு உங்களை ஒருபோதும் பலவீனப்படுத்தாது. உங்களோட எல்லா பலவீனத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு இமயமலையாக பலமா நிற்கும். பணம் இருந்தால் கப்பல் வாங்கலாம், ஆனால் கரையை சேர உறவு எனும் துடுப்பு வேண்டும். 1000 அறிமுகங்கள் கடந்து போனாலும் அழுதுபார், நான் இருக்கிறேன் என அருகில் அமரும் ஓர் இதயம் போதும். அதுவே உறவின் உச்சம். உறவுகள் என்பது நாம் பயன்படுத்தும் பொருள் அல்ல, நாம் நேசிக்க வேண்டிய உயிர். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த அன்ஃபில்டர்ட் உறவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்கள் லைஃப் லைனை கீழே டேக் பண்ணுங்க.